மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வெறும் கடிதம் மட்டும் எழுதும் ஸ்டாலின். கர்நாடகா ஆளும் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் அம்மாநில அரசுக்காக மத்திய அரசிடம் போராடி பெரும் நிதி. ஏன் தமிழகம் கோட்டை விடுகிறது? தேசிய பார்வை சேனல்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம மு க ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? கடிதம் எழுதுவார். அடிக்கடி கடிதம் தான் எழுதுவார். நிதி ஆயோக் கூட்டம்லாம் 3 வருஷம் கலந்துக்க மாட்டார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சில விஷயங்கள் செய்தால் போய் கலந்துப்பார். அதான் பண்ணுவார். கேட்டால் பிஜேபி தமிழகத்தை புறக்கணிக்குதுன்னுவார். அவருக்கே உரிய ஸ்டைலில். அவர் கட்சிக்காரங்க அவர் அப்பா மாதிரி பேசாட்டி அவர் கட்சிக்காரங்க விரோதமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், கர்நாடகாவில் ஆள்றது யார்? காங்கிரஸ். அங்கே அரசியல் எப்படி? காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. ஒரு முறை பிஜேபி வரும், அடுத்த தடவை காங்கிரஸ் வரும். அதுதான் அங்கே அரசியல். அந்த கர்நாடகாலையும் சரி தமிழகத்துலையும் சரி விவசாயம் இந்த வாட்டி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா அமைச்சர் என்ன பண்ணியிருக்கார்? விவசாயத்துறை அமைச்சர் சாலுவேஸ்வரா நேராக மத்திய அமைச்சர் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு நிதி வேணும் அதெல்லாம் கேட்டு கடைசியில் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லிட்டார், மத்திய அரசு இதுக்கு நிதி வழங்கும், மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நிதி வழங்கும், அதுக்கான ப்ராசஸ் குயிக்காக நடக்குதுன்ட்டார். அவர் எக்ஸ்ட்ராத்தை போட்டிருக்காரு. ஆனால் இது நடந்து 1 வாரம் ஆகுது. இப்போ தான் ஸ்டாலின் லெட்டர் எழுதுறாரு, பிரதமருக்கு இதுக்கு நிதி வழங்கணும். என்னங்க இது? அதை விட காமெடி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்ப சுற்றுலா போயிருக்கார் அமெரிக்கா, விவசாயத்துறை அமைச்சர். அமெரிக்கா டூர்லாம் முடிச்சு கேன்சல் பண்ணிட்டீங்களே, இதை வந்து பார்க்கணும். அதை விட்டு ஒரு கடிதம் எழுதிட்டே இருந்தால் கேட்டால் மத்திய அரசு எதுவுமே செய்யலைன்னா அங்கே எதிர்கட்சிக்கு திமுக பிஜேபிக்கு எதிர்கட்சி கிடையாது. அங்கே டைரக்ட் பிஜேபிக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அங்கே காங்கிரஸ் அமைச்சர் மத்திய அமைச்சரை பார்க்குறாரு, எல்லாம் பேசுகிறாங்க, கொடுக்குறாங்க. ஏங்க இந்த மாதிரி? இதுதான் திராவிட மாடல். மீறி ஏதாவது கேட்டிங்கன்னா பாஜக வந்துடும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.